ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். நிறைய பேருக்கு இந்த கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. 1 கோடி நம்ம பணம் சேர்த்தா போதுமா, இல்ல 5 கோடி சேர்த்தா போதுமா, இல்ல 10 கோடி சேர்த்தா போதுமா அப்படின்ற கேள்வி பரவலா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கும் நம்மளுடைய தேவைகளுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு பணம் தேவை. ஸோ யாராவது ஒருத்தர் 20-25 வயசுல யாராவது ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருடைய 50-55 வயசுல அவர் 1 கோடி ரூபாய் சேர்த்து இருந்தாருன்னா அது கண்டிப்பா பத்தாது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி இருந்து இன்னைக்கு ஒரு 30-40,000 ரூபாய் அவர் செலவு பண்ணா கூட இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே 2-3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அப்போ அந்த விலைவாசிக்கு ஏத்த மாதிரி என்னுடைய தொகையையும் நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஒரு 10 கோடி ரூபாய் கார்பஸ் நான் எப்படி சேர்க்கணும்? நான் எனக்கு 25 வயசு தான் ஆகுது, இல்ல 30 வயசு தான் ஆகுது, எனக்கு ஒரு 10 கோடி கார்பஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அதை நான் எப்படி பண்றது, எந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிளஸ் அந்த தொகையை நான் சேர்க்கறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாம் பரவலா இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல் பார்க்கலாம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம். மெயினாக நம்ம ஒரு எஸ்ஐபி மூலமாக எப்படி அந்த தொகையை அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு 30 வருஷம் போட்டிங்கன்னா அதில் போய் 10 கோடி கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு 35,000 ரூபாய் நீங்கள் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 12% வளர்ந்தது அப்படின்னா தான் நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் கார்பஸை சேர்க்க முடியும். இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, எனக்கு 25-30 வயசு ஆகும்போது 35,000 ரூபாய் என்னால் எப்படி சேமிக்க முடியும்? ஏன்னா என்னுடைய வருமானமே மேபி 30,000 இல்லை 40,000 ரூபாய் தான் இருக்கும். அதில் நான் எப்படி 35,000 ரூபாய் சேர்க்க முடியும் அப்படின்ற கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நீங்க 25 வயசு இருக்கிறவரா இருக்கலாம், இல்ல 30 வயசு இருக்கிறவரா இருக்கலாம். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்ஐபியில் டாப் அப் பண்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கம்மியான அமௌண்ட்ல இருந்து ஆரம்பிச்சா கூட நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் இலக்கை ஒரு 30 இயர் பீரியட் அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களால ஒரு 10,000 ரூபாய் மாசம் சேமிக்க ஆரம்பிச்சு அதை நீங்க வருஷத்துக்கு ஒரு 3,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, அதாவது முதல் வருஷம் 10,000, அப்புறம் 13,000, அப்புறம் 16,000, ஏன்னா உங்களுடைய வருமானம் ஏற 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 நீங்க இந்த எஸ்ஐபிலையும் ஒரு 20-30% ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஸோ 10,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சு நீங்க சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய 30வது வருஷத்துல அந்த டைம்ல நீங்க 10 கோடி ரூபாய் சேர்த்துக்க முடியும். ஒன்னு நீங்க 35,000 ரூபாயில ஆரம்பிச்சு 30 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டே வந்தீங்கன்னாலும் 10 கோடி ரூபாய் சேர்க்க முடியும். இல்ல 10,000 ரூபாயில ஆரம்பிச்சு வருஷம் 3,000 ரூபாய் நீங்க டாப் அப் பண்ணீங்கன்னா கூட 10 கோடி ரூபாய் சேர்க்க முடியும். ஸோ உங்களுக்கு எது வசதியோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தொடக்கத்தை ஆரம்பிச்சீங்கன்னா தான் நீங்க அந்த 10 கோடி ரூபான்ற ஒரு பெரிய இலக்கை அடைய முடியும். அது ஒண்ணு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியுது, நான் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்ம அசியூம் பண்ணிருக்க ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 12%லயாவது நம்ம பணம் வளர்ந்தாதான் இந்த டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்ப 12%ல வளர்றதுக்கான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது இல்லாம நான் அதை ரெகுலராகவே இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஏன்னா நான் ஒரே தொகையா நான் போட்டுட்டு அலோவ் பண்ணல, நான் மாசம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அப்படின்னா எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஜென்ரலா நமக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி ஒர்க் ஆகும். அதுல எந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டியை நீங்க சூஸ் பண்ணீங்கனாலே நீங்க ஒரு 12-15% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் 30 வருஷம்ன்றனால ஒரு 12% நீங்க எதிர்பார்த்து ஓரளவுக்கு இந்த ரிட்டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க ஈஸியா ஒரு 10 கோடி ரூபாய் சேர்க்க முடியும். ஸோ அந்த டைவர்சிஃபைடு ஈக்விட்டினா என்ன அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் மாதிரி ஒரு ஃபண்டா இருக்கலாம், இல்ல ஒரு மல்டி கேப் மாதிரி ஒரு ஃபண்டா இருந்ததுன்னா நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது, இப்போ ஐடி செக்டர் இறங்கிடுச்சுன்னு நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபண்ட்லயே ரீஅட்ஜஸ்ட் பண்ணி எந்தெந்த செக்டர்ல அலோகேட் பண்ணி லாங் டேர்ம்ல எப்படி growth ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றத அந்த டைவர்சிஃபைட் ஃபண்டே பண்ணிடும். ஒரு மல்டி கேப் மாதிரி ஒரு ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்துடும். பிளஸ் எந்த ஒரு செக்டருக்கான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அப்போ செக்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ப்ளஸ் நான் எல்லா டைப் ஆஃப் மார்க்கெட்லையும் இருக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு 12% ரிட்டர்ன் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நீங்கள் லாங் ரன்ல இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு 10 கோடி ரூபாய் கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். 10 கோடி கிரியேட் பண்ண முடியலனாலும் நீங்கள் 7-8 கோடி பண்ணிருக்கலாம். உங்களுடைய ரிட்டர்ன் இன்கேஸ் 12% விட ஜாஸ்தியாக வந்ததுன்னா மேபி நீங்கள் 12 கோடியை கூட கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த 10 கோடின்றது நீங்கள் போய் சேர போகிற டெஸ்டினேஷன் மாதிரி. ஸோ நீங்கள் டெஸ்டினேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதோட ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சின்னதாக
ஜேர்னியை வந்து கரெக்டாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த ஃபைனல் டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கு போய் சேரணும், அதுதான் உங்கள் டெஸ்டினேஷன். இப்போ மதுரைக்கு போகணுன்னு நான் வெறும் மதுரையை மட்டும் பார்க்க முடியாது. நான் இங்கேருந்து கிளம்புனேன் அப்படின்னா நீங்கள் தாம்பரம், விழுப்புரம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனாக கடந்து தான் நீங்கள் வந்து ஃபைனலாக மதுரைக்கு போய் சேர போகிறீங்க. அதே மாதிரி 10 கோடின்றது வந்து ஃபைனலாக போய் சேர போகிற உங்கள் டெஸ்டினேஷன். இப்போ நீங்கள் அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் சின்னதாக நீங்கள் இன்னிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா தான் அந்த டெஸ்டினேஷனை போய் அடைய முடியும். ஸோ ஒரு மல்டி கேப் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக இதை செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்டில் கூட ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 வருஷம் வந்து ரிட்டர்ன் சம்பாதிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல், எப்படி ஒரு ட்ரெயின் கிளம்புச்சு அப்படின்னா சில நேரம் வந்து மதுரைக்கு போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓடிக்கிட்டே இருக்காது. சம்டைம்ஸ் சிக்னல் கிடைக்காம வண்டி நிற்கலாம், சில நேரம் வந்து பிளாட்ஃபார்ம் கிடைக்காம வந்து வெளியவே நிற்கலாம். பட் இவென்ச்சுவலாக அது வந்து மதுரையை போய் சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் சம்டைம்ஸ் உங்களுடைய கேபிட்டல் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கலாம், சம்டைம்ஸ் இறங்கி இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய ஜேர்னியை, உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டே வந்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்த போய் சேர முடியும். இப்போ நான் ஒரு 10 கோடி ரூபாய் கார்பஸ் கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ ரிட்டையரும் ஆகிட்டேன், அதுலேருந்து எனக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் 10 கோடி ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு 6% கணக்கு போட்டிங்கனாலே நீங்கள் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியும். 60 லட்சம் ரூபாய்னா மாசத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு தொகையா கிடைக்கும். அந்த தொகையை வச்சு நீங்க ஓரளவுக்கு இன்னைக்கு வாழ்ற மாதிரி கொஞ்சம் இதை விட பெட்டராகவே கூட வாழ முடியும். ஸோ அதனால ஒரு 10 கோடி ரூபாய் கார்பஸ்ன்றது ரொம்ப பெரிய பணம் தான். ஆனா நீங்க சின்ன விஷயமா ரெகுலரா லாங் பீரியடுக்கு பண்ணீங்கன்னா ஆக்சுவலா எல்லாருனாலையும் அந்த 10 கோடி ரூபாவை சேர்க்க முடியும். ஸோ அதனால உங்களுடைய டிசிப்ளின்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய 10 கோடி ரூபாவை அடையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.